வந்திருக்கிறது தஞ்சாவூர் பெரிய கோவில். ராஜராஜன் சோழன் அருள்மொழிவர்மன் கட்டிய 1000 வருஷம் ஆண்ட ஒரு கோவில். இந்த கோவிலில் ரொம்ப முக்கியமான விஷயமாக வந்திருக்கோம். என்ன அப்படின்னா, சோழர்கள் காலத்திலேருந்து இந்த 1000 வருஷத்தில் நம்ம உணவு முறைகளில் எவ்வளவு நம்ம மாற்றம் வந்திருக்கு அப்படின்றத நிறைய கல்வெட்டுகளில் சொல்லியிருக்காங்க. முக்கியமாக சோழர்கள் காலத்திலேருந்து 1000 வருஷம் நம்ம யூஸ் பண்ணுற சில உணவு முறைகளில் பார்த்திங்கன்னா, சுழியம், ஆப்பம், பணியாரம், புட்டு, இந்த மாதிரி வகைகள், தேங்காய் பால், இதுதான் நம்மளோட முக்கியமான உணவு முறையாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து விஜயநகர பீரியட், அதுக்கப்புறம் வந்து மராட்டா. கிட்டத்தட்ட இந்த 1000 வருஷத்தில் உணவு முறைகளில் நிறைய மாற்றங்கள். பட் ஆனால் இன்றைக்கி இந்த எபிசோடில், இந்த ஜேர்னியில் நம்ம பார்க்க போகிறது இந்த சில விஷயங்களை, சில உணவு முறைகளை நம்ம பண்ணி இங்கே அதை யார் பாரம்பரியமாக பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு அதுலேருந்து உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். ரொம்ப த்ரில்லாக இருக்குது, வாங்க போகலாம். இன்றைக்கி நம்ம பண்ண போகிற டிஷ் வந்து சோழர்கள் காலத்திலேருந்து பாரம்பரியமாக இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணுற அந்த டிஷ்ஷு தான். அதோட பேர் மாறி இருக்கலாம், ரெசிபி மாறி இருக்கலாம், அதை உண்ணும் முறை மாறி இருக்கலாம். பட் ஆனால் அதை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதோட பேர் சுழியம். உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல, அந்த காலத்தில் 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வேளை தான் சாப்பிட்ருக்காங்க. அதுவும் நல்ல உணவு, சத்தான உணவு. அதனால் ஹை ப்ரோட்டீன், ஹை கார்போஹைட்ரேட் அண்ட் ஹை எனர்ஜி ஃபுட். அதுக்கு முக்கியமாக ஒரு எப்பொழுதுமே இருந்த ஒரு டிஷ்ஷு தான் இந்த சுழியம் அப்படின்றது. இதில் கடலைப்பருப்பு யூஸ் பண்ணுறோம், தேங்காய் யூஸ் பண்ணுறோம், அதே மாதிரி வெல்லம், அதாவது நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க அந்த காலத்தில். ஸோ இன்றைக்கி இந்த டிஷ்ஷை பாரம்பரிய முறைப்படி நமக்கு பண்ணி காட்டுறதுக்கு தஞ்சாவூரில் ஒரு பெண்மணி தான் பண்ண போகிறாங்க. வாங்க அவங்கள சந்திப்போம். வணக்கம்மா. வணக்கம் சார். உங்கள் பேர்? சிவரஞ்சனி. சரி, நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க இப்போது? நீங்கள் தஞ்சாவூரில் இருக்கீங்க, என்ன பண்ணுறீங்க நீங்கள்? நாங்கள் வந்து செல்லம்மாள் மண்பானை சமையல் வந்து தஞ்சாவூரில் நடத்திட்டுருக்கோம். நானும் என்னோட ஹஸ்பண்ட் நடத்துகிறோம். சரி. அவர் பேர் செந்திலானந்த். ஓகே. ஸோ இப்போ இன்றைக்கி நீங்கள் பண்ணுறது வந்து சுழியம் பண்ணுறோம். பாரம்பரிய முறைப்படி அந்த காலத்தில் எப்படி பண்ணாங்களோ அது கிட்டத்தட்ட அது க்ளோஸாக நம்ம பண்ண போகிறோம். ஆமாம் சார். வெரி குட். ஸோ இதுக்கு வந்து தேவையான பொருள் என்னென்னு பார்த்துருவோம். பார்த்துட்டு நம்ம ப்ராசஸுக்கு போயிடலாம். அதுக்கு முன்னாடி இது ப்ராசஸ் ஓரளவு குயிக்காக சொல்ல முடியுமா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், ரெண்டாவது என்ன பண்ணுறோம், வியூவர்ஸுக்கு கொஞ்சம் ஒரு ஐடியா கிடைக்க சொல்ல முடியுமா? ஃபஸ்ட்டு வந்து நம்ம கடலைப்பருப்பை வேக வச்சுக்கிறோம். ஸோ அது வந்து அந்த பூரணத்துக்காக வேக வச்சுக்கிறோம். சரி. அதுக்கப்புறம் வந்து கடலைப்பருப்பு, நாட்டு சக்கரை, தேங்காய், ஏலக்காய் போட்டு மசாலா ரெடி பண்ணிக்கிறோம். ஓகே. அதுக்கப்புறம் வந்து அந்த இப்போ வந்து மைதா மாவில் எல்லாம் பண்ணுறாங்க. நாங்கள் வந்து அரிசி மாவில் பண்ணுறோம். ஸோ அதுக்கு ஒரு ரேஷியோ வச்சுருக்கீங்க? ரேஷியோ வச்சு. வெரி குட். ஓகே. அப்புறம் அதுக்கடுத்து ஆயில் ஊற்றி நம்ம பொரிச்சிருக்கோம். அது நல்ல கடலெண்ணெய், எங்கள் செக்கில் ஆட்டின கடலெண்ணெயில் போட்டு நாங்கள் செக்கில் ஆட்டின கடலெண்ணெய். ஸோ அருமை. அதாவது அப்படியே அரைச்சி அப்படியே எடுத்து இங்கே ஃப்ரை பண்ணுறோம். ரொம்ப நேச்சுரல். அதாவது அந்த காலத்தில் எப்படி அது இருந்ததோ ஒரு வீட்டில் க்ளோசஸ்ட்டாக அதை நம்ம பண்ண போகிறோம். தஞ்சாவூரில் வல்லன்ற இடத்துல கிட்டத்தட்ட 100 செக்கு ஒரு காலத்தில் ஓடி இருக்குது. செக் எண்ணெய். அந்த எண்ணெய் வந்து சோழர்கள் காலத்தில் அதை தைலம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு அந்த எண்ணெய்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைக்கி நம்ம எண்ணெய்க்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறத, பட் எண்ணெய் வந்து ஒரு குக்கிங்கில் ஒரு ஹெல்த்திக்கோ ரொம்ப முக்கியம். வாங்க இன்றைக்கி நம்ம அந்த இன்க்ரீடியன்ஸை பார்த்துட்டு குக்கிங் ப்ராசஸுக்கு போயிடலாம். ஸோ இப்போ இந்த கடலைப்பருப்பு வந்து ஊற வச்சுருக்கீங்க இல்லையா? ஆமாம் சார். எவ்வளோ நேரம் ஊறி இருக்குது? 2 மணி நேரம் ஊறி இருக்குது. 2 மணி நேரம் ஊறி இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம வேக வைக்கிறோம். நம்ம குக்கர்லாம் யூஸ் பண்ணல, தண்ணியை வச்சு தண்ணியிலேயே நீங்கள் வேக வைக்கிறீங்க. ஆமாம் சார். இப்போ மண்பானையில் செய்கிறீங்க. இந்த மண்பானையில் செய்கிறன்றதே ஒரு கலை தான் இல்லையா? மண்பானை எல்லாரும் செஞ்சிட முடியாது. ஸோ மண்பானைக்கு வந்து ஆக்சுவலாக விறகடுப்பு தான் பெஸ்ட்டு. பட் இன்றைக்கி நம்ம வந்து வியூவர்ஸ்க்கு ஈஸியாக காட்டணுன்றதுனால நம்ம இன்றைக்கி கேஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மண்பானையில் குக் பண்ணுற சில நுணுக்கங்கள் இருக்குது, அது சொல்ல முடியுமா உங்களால்? மண்பானையில் நமக்கு என்ன ஒரு பெனிஃபிட் இருக்குன்னா, நமக்கு வந்து அது கொஞ்சம் ஸ்லோவாக இதாகும். அது இல்லாமல் அதில் இருக்க சத்து நமக்கு வீணாகாது. சரி. அந்த ப்ரோட்டீன் வந்து நமக்கு ஃபுல்லாக கிடைக்கும். சரி. இதே நம்ம குக்கரில் வச்சோம்னா அது சட்னு வந்து ஸ்பாயில் வெந்துடும். சரி. வெந்ததுனால நமக்கு அந்த அளவுக்கு இது கிடைக்கும். இப்போ மண்பானையில் வந்து நம்ம பண்ணுறப்ப எப்பொழுதுமே சொல்லுவோம் வந்து இந்த இண்டக்ஷன் வந்து மண்பானைக்கும் விறகடுப்புக்கு தான் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கரெக்டாக இருக்கும், அதான் சிங்க் ஆகும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நீங்கள் இங்கே சமைக்கிறது ஃபுல்லாக மண்பானை விறகு தான் போட்டு சமைக்கிறீங்க இல்லையா? ஸோ அந்த மண்பானையை வந்து மெயின்டைன் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம். நினச்சோன்னு எடுத்து வச்சு சமைக்க முடியாது. ஸோ அது சொல்ல முடியுமா? நீங்கள் மண்பானையை நாங்கள் வந்து ப்ராசஸ் பண்ணோம்னா 2 டேஸ்க்கு முன்னாடியே வந்து என்ன பண்ணோம்னா, நாங்கள் இது சாதம் வடிக்கிற கஞ்சில் வந்து ஊற வச்சுருவோம். சரி.
ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் 2 நாளைக்கு அப்புறம் தான் பழகினதுக்கப்புறம் அந்த அடுப்பில் தூக்கி வச்சு சமைக்க ஆரம்பிச்சோம். சமைக்கிறீங்க, சரி, ஓகே. ஸோ அதனால் அதே மாதிரி வந்து அது உடையறதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்குது, ஈஸியாக வைக்கணும், ரொம்ப ஹை ஃப்ளேம் வைக்கக்கூடாது, ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது, ஸோ ஸ்லோவாக குக் பண்ணணும். ஸ்லோவாக குக் பண்ணணும். மண்பானை வந்து ஒரு நாளைக்கு இவ்வளோ தான் குக் பண்ணணுன்றது கூட இருக்கு இல்லையா? மண்பானையில் வந்து ஒரு பானையை வந்து ரெண்டு மணி நேரம் தான், 2 டிஷ் செய்யறதுக்கு தான் நம்ம வைக்க முடியும். சரி. அப்படிங்கிறப்போ ஒவ்வொரு டிஷ்ஷும் செய்யறதுக்கு நமக்கு ரெண்டு மண்பானை தேவைப்படும். இப்போ நாங்கள் வந்து சாதம் வடிக்கணும்னா ஒரு சாதம் வந்து 7 கிலோ வடிக்கணும். அப்போ நாங்கள் 2 மண்பானையை வச்சுக்கணும். சரி. ஸோ அதை வந்து மண்பானை, ஒரே மண்பானையை ரொம்ப நேரம் நெருப்பில் வைக்கக்கூடாது. அதே மாதிரி வறுக்கவும் கூடாது இல்லையா? மண்பானையில் வறுக்கக்கூடாது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ மண்பானை சமையல்ன்றது வந்து அவ்வளோ ஈஸி இல்லை. அது ரொம்ப நேச்சுரலாக உடம்புக்கு நல்லதாக இருந்தாலும் பட் அதில் இவ்வளோ நுணுக்கங்கள் இருக்குது. பட் இன்றைக்கி வந்து நம்ம கிச்சனில் ரொம்ப ஈஸியாகிடுச்சு குக்கிங், நான்ஸ்டிக் வரைக்கும் நம்ம வந்துட்டோம். பட் ஆனால் அந்த காலத்தில் ஒரு உணவு சமைக்கிறதுன்றது ஒரு தவம் மாதிரி, அவ்வளோ ரொம்ப டெடிக்கேட்டடாக ரொம்ப மெட்டிகுலஸாக பண்ணியிருக்காங்க. பட் இன்றைக்கி அந்த விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிறதுல ரொம்ப ஹாப்பி. ஸோ இப்போ இது வெந்தோடனே நம்ம வந்து இதை மசிக்க போகிறோம் இல்லையா? ஆமாம் சார். நாட்டு சக்கரை, தேங்காய், ஏலக்காய். நாட்டு சக்கரை தான் யூஸ் பண்ண போகிறோம். ஆமாம் சார். வெரி குட். ஸோ இது வெந்தோடனே நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம போயிடலாம். இது வெந்துருச்சு. இப்போ நம்ம 15 நிமிஷம் அடுப்பில் வச்சதுனால இது வெந்துருச்சு. சரி. இப்போ அந்த 15 நிமிஷம் 2 மணி நேரம் ஊறி இருக்கு. ஆமாம் சார். அதுக்கப்புறம் ஒரு 15 நிமிஷம் நம்ம இப்போ நல்லா பாயில் பண்ணிக்கலாம். ஸோ இது இப்போ ரெடி. வெரி குட். ஓகே, சரி. ஸோ இப்போ வந்து நீங்கள் இந்த கடலைப்பருப்பை வேக வச்சதை வடிகட்டி வச்சிட்டீங்க. ஆமாம் சார். இப்போ இதுக்கு அடுத்து என்ன பண்ண போகிறீங்க? அடுத்து வந்து நம்ம நாட்டு சக்கரை, அரைச்சி வச்ச தேங்காய், ஏலக்காய், வந்து அம்மியில் அரைச்சி வச்ச தேங்காய், ஏலக்காய் சேர்க்க போகிறீங்க. சரி, ஓகே. இப்போ உங்களுக்கு வந்து தேங்காய் வேணும். ஆமாம் சார். அதே மாதிரி நாட்டு சக்கரை, ஏலக்காய். ஸோ இது 3 தான் வேணும் இல்லையா உங்களுக்கு? ஸோ இப்போ இதில் வந்து சேர்க்கறதுக்கு இந்த தேங்காய், நாட்டு சக்கரை, கடலைப்பருப்பு ரேஷியோ ஏதாவது உங்களுக்கு இருக்கா? இவ்வளோ கடலைப்பருப்பு இவ்வளோ போடணும் அப்படின்றது ரேஷியோனா நம்ம ஒரு பவுல் வந்து கடலைப்பருப்புனா 3/4 பவுல் நாட்டு சக்கரை. தேங்காய் எவ்வளோ போடுவீங்க? தேங்காய் வந்து 3/4 போடும். ஸோ எவ்வளோ நாட்டு சக்கரை போடுறோமோ அதே அளவு தேங்காய். வெரி குட். அது எவ்வளோ இது போடுவீங்க? இதில் வந்து ஏலக்காய் வந்து ஒரு 5. ஆனால் நீங்கள் சொன்னது வந்து கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்கீங்கன்னு சொன்னீங்க, ஃபஸ்ட்டு அரைக்கணும் இல்லையா? சரி. ஏலக்காய் வந்து ஒரு 5 ஏலக்காய் போடும். ஒரு 5 ஏலக்காய். ஸோ இப்போ இதை அரைச்சி இந்த பேஸ்ட்டையும் அந்த தேங்காயும் சேர்க்கணும். சரி, இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம். ஆமாம். ரைட், ஓகே. ஸோ இப்போ இது நம்ம தேங்காயும் ஏலக்காயும் அரைச்சி வச்சிட்டோம். ஸோ இப்போ இதை நீங்கள் சேர்க்க போகிறீங்க. இதாங்க. இப்போ இதை மசிச்சு. ஸோ இப்போ தேங்காய் போட்டுட்டு இப்போ இதை மசிக்கணும் அது. ஆமாம் சார். இப்போ மத்து வச்சு மசிக்கிறீங்க. ஆமாம் சார். ஸ்டஃப் பண்ணி எடுத்து ஆயிலில் போட போகிறோம் சார். இப்போ வந்து பூர்ணத்துக்கு வந்து எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். கடலை மாவு மசிச்சாச்சு. அடுத்த ப்ராசஸ் வந்து உருண்டையாக உருட்டி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மைதா மாவு கிடையாது, அரிசி மாவு நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். சரி. அதில் வந்து டீப் பண்ணி ஆயிலில் போட்டு எடுக்கிறது, ஃப்ரை பண்ண போகிறோம். ஆமாம். வெரி குட். ஓகே. ஸோ இப்போ நம்ம எடுத்துருக்கிற கடலைப்பருப்புக்கு எத்தனை உருண்டை வரும் நமக்கு இன்றைக்கி? 20 உருண்டை. 20 உருண்டை வரும். இப்போ இந்த உருண்டை பிடிச்சி வச்சுட்டீங்க. இப்போ இது மாவு வச்சுருக்கீங்க. இந்த மாவில் என்னென்ன வச்சுருக்கீங்க? இப்போ இந்த மாவில் வந்து பச்சரிசி, இட்லி அரிசி, உளுந்து. பச்சரிசி, இட்லி அரிசி, உளுந்து. ஸோ இப்போ இது வந்து நீங்கள் இப்போ உங்கள் செக்கிலேயே அரைச்சி? எங்கள் செக்கிலேயே ஆட்டின கடலெண்ணெய். ஓகே, ரைட். சோழர்கள் காலத்திலேருந்து நம்ம பாரம்பரியமாக யூஸ் பண்ணுறது 3 எண்ணெய். முக்கியமாக நல்லெண்ணெய், எள்ளுலேருந்து பண்ணுறது, கடலெண்ணெய், நிலக்கடலையிலேருந்து பண்ணுறோம், அதே மாதிரி தேங்காய் எண்ணெய். இதான் 3 நம்ம நிறைய யூஸ் பண்ணியிருந்தோம் அந்த காலத்தில். ஸோ இன்றைக்கி நம்ம கடலெண்ணெயில் பொரிக்கிறோம். சரி. இப்போ இதில் வந்து இந்த அரிசி மாவும் உளுந்த மாவும் அரைச்சி தோசை மாவு மாதிரி தான் வச்சுருக்கீங்க. இது வந்து அரைச்சி உடனே நம்ம செய்கிறோமா இல்லை நீங்கள் தோசை மாவு மாதிரி புளிக்கணுமா? அது புளிக்க வச்சு தான் சார். புளிக்க வச்சு தான் பண்ணணும். ஸோ அப்போ எவ்வளோ நேரம் நீங்கள் புளிக்க வைப்பீங்க? அது நான் ஒரு 4 மணி நேரம். ரொம்ப புளிக்க வேணாம், மைல்டாக புளிச்சா போதும். ரொம்ப புளிச்சாலும் நமக்கு வந்து டேஸ்ட் இருக்காது. சரி. ஸோ அப்போ ஒரு இட்லி ஊற்றுற அளவுக்கு மாவு தான் அது. ஓகே, ரைட். ஸோ இது வந்து அந்த பூரணத்தை நம்ம ஒரு கோட் பண்ணி நம்ம அப்படியே வேக வச்சிடறோம். ஆமாம் சார். வறுத்துறோம் எண்ணெயில். ஸோ இப்போ வந்து இந்த காலத்தில் வந்து நம்ம இந்த
சுழியம்னு சொல்லாமல் நம்ம வந்து சொய்யம்னு சொல்கிறோம். அது வந்து மைதா மாவு யூஸ் பண்ணுறோம். ஆமாம் சார். ஸோ அந்த காலத்தில் மைதா மாவு இல்லை, அதனால அரிசி மாவு, அரிசி உளுந்து. ரைட். இது சரியாக இருக்கும் சார். இப்போ சரியா வறுத்துட்டீங்க. ஓகே. இந்த கலரில் எடுக்கணும் இல்லையா? ஆமாம் சார். இதில் நான் வந்து பார்த்தது வந்து இது மோஸ்ட்லி ஆல் உமன் கிச்சன் மாதிரி நீங்கள் ரன் பண்ணுறீங்க இல்லையா? ஆமாம். ஸோ அதோட சிறப்பை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அதில் என்ன ஒரு ஸ்பெஷல்? ஏன்னா நான் பார்த்தேன் கிட்டத்தட்ட 14-15 லேடிஸ் ஒர்க் பண்ணுறீங்க. ஸோ இதில் என்ன ஒரு ஸ்பெஷல் உங்களுக்கு? பார்த்தீங்கன்னா எங்கள் கடையில் வந்து எல்லாருமே கிராமத்துலேருந்து வர பொண்ணுங்க. சரி. அவங்க ஒவ்வொன்றையும் வந்து அந்த நுணுக்கத்தோடு தான் செய்வாங்க. இப்போ எனக்கே ஏதாவது ஒன்று இதில் ஏதோ ஒரு குறை அப்படின்னு சொன்னால் அடுத்த செகண்டே சொல்லுவாங்க, எங்கள் கிராமத்தில் நாங்கள் இப்படி இந்த பொடி போடுவோம், கையில் மசாலா அரைச்சி செய்வோம், இந்த மசாலா அரைச்சி நம்ம கையில் அரைச்சி செஞ்சால் டேஸ்ட் கொடுக்கும் அப்படிங்கிறது அந்த கிராமத்துலேருந்து வர அவங்களுக்கு அந்த நுணுக்கம்லாம் தெரியும். ஸோ அது எல்லா கிராமத்தில் இருக்கிற சிறப்பான ஒரு ப்ராசஸ்ஸு, ஒரு ப்ராக்டிஸை இங்கே கொடுக்குறீங்க. ஆமாம் சார். வெரி குட். இப்போ வந்து சுழியம் ரெடி ஆகிடுச்சு. எந்த ஒரு ஸ்நாக்ஸ்னாலும் நம்ம பெருசாக கஷ்டப்படணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ எல்லாத்து வீட்லேயும் இட்லி மாவு இருக்கும். கரெக்ட். நம்ம ஒரு பூர்ணத்தை டக்குன்னு ரெடி பண்ணி இந்த சுயத்தை செஞ்சிடலாம். வெரி குட். இது டேஸ்ட் பார்த்துடலாமா? பார்த்துடலாம். கலர் வந்து ரொம்ப அழகாக வந்திருக்கு. ஸோ ஒரே மாதிரி கலர், அதே மாதிரி அந்த ஃப்ளேவர், அதிகம் அந்த கடல் எண்ணெயில் பொரிக்கிறது வந்து ஒரு ஸ்பெஷல் தான். அதுவும் நம்ம செக் எண்ணெய். ஸோ அந்த டெக்ஸ்சர், அதாவது வந்து இந்த மைதாவில் பண்ணுறதுக்கும் அந்த இட்லி மாவு, அந்த மாவு அரிசி மாவில் பண்ணுறதுக்கும் டெக்ஸ்சர் வித்தியாசமாக இருக்குது. அந்த இனிப்பு ரொம்ப அதிகமாகவும் இல்லை, கம்மியாகவும் இல்லை, கரெக்டாக இருக்குது. அதே மாதிரி அந்த மவுத் ஃபீல் இஸ் வெரி குட். அதாவது அந்த இட்லி மாவு, அந்த உளுந்து போட்டு அந்த ஃபெர்மெண்ட் ஆனது வந்து இந்த ஃப்ரைங்கில் தெரியுது. அதே மாதிரி இந்த மணம், அந்த ஃப்ளேவர், அந்த அரோமா வந்து அது இந்த கடல் எண்ணெயில் தான், அதாவது இந்த நேச்சுரல் ஆயிலில் அவ்வளோ அருமையாக இருக்குது. ரொம்ப அருமையாக வந்திருக்கு. ஸோ இப்போ இதை சர்வ் பண்ணிவிட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப தேங்க்ஸ் உங்கள் டைமுக்கு இன்றைக்கி. ஸோ உங்களோட பிஸி ஷெடியூலில் உங்களோட லஞ்ச் டைம் இருந்தால் கூட நாங்கள் இதை வந்து கண்டிப்பாக ஒரு கவர் பண்ணணும்னு நினச்சி வந்தோம். ஸோ அழகாக பண்ணி கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். இன்றைக்கி நம்மளோட பொன்னியின் செல்வன் சீரீஸில் ராஜராஜ சோழன் காலத்தில் சாப்பிட்ட ஒரு உணவு கிட்டத்தட்ட அதே அளவு, அதே ஆத்தென்டிசிட்டியோடு நீங்கள் நம்ம பண்ணோம். ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை டெஃபினட்டாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எப்பொழுதுமே முக்கியமான விஷயம் நான் சொல்கிறது, இந்த ரா மெட்டீரியல் செலெக்ஷன் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக 50% குக்கிங் இஸ் ஓவர். அதான் என்னோடய கான்செப்ட். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்களுக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இதை டெஃபினட்டாக நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் இதே மாதிரி அடுத்த பொன்னியின் செல்வன் சீரீஸில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஹாப்பி குக்கிங்.